ஹாய், நான் உங்கள் பவித்ரா. வெல்கம் டு பவி டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் எப்படி ஹேங்கிங் நம்ம வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஹேங்கிங் வைக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ப்ரியர் நாலேஜ் இருக்கணும், ஆரி ஒர்க்கை பற்றி அந்த மாதிரிலாம் எந்த ஒரு அவசியமே இல்லை. உங்களோட ப்ளவுஸில் நீங்களே வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ், சுடிதார், லெஹங்கா நீங்கள் எது வச்சுருக்கீங்களோ அதில் வந்து நீங்களே இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஹேங்கிங் பண்ணுறதுக்கு மொத்தமே 3 பொருள் தான் தேவை. ஒன்று வந்து நம்பர் 10 நீடில் எடுத்துக்கோங்க. அந்த நம்பர் 10 எடுத்தீங்க அப்படின்னா தான் சின்ன பீட்ஸ் யூஸ் பண்ணால் கூட அந்த ஹோலுக்குள்ளே உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து இந்த மாதிரி ஓவல் சைஸில் ஷேப்ஸ் நிறையா இருக்குது. ஓவல் இருக்குது, ட்ரையாங்கிள் இருக்குது. நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதை வந்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க கடையில், ஹேங்கிங் பீட் அப்படின்ட்டு. இப்போ இதுக்கு கீழே இந்த மாதிரி குட்டியாக ஒரு சுகர் பீட், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் அந்த பீடு எடுத்துக்கலாம். நான் வந்து சுகர் பீடு எடுத்துருக்கேன். இந்த மாதிரி 2 ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹேங்கிங் பீட் போட்டுக்கணும். அதுக்கு கீழே சுகர் பீட் போட்டுட்டு நீடிலில் வந்து அந்த சுகர் பீடுக்குள்ளே விடாமல் அதை தள்ளி விட்டுட்டு ஹேங்கிங் பீடுக்குள்ளே மட்டும் விடணும். இப்படி விடும்போது நான் கை பிடிச்சிருக்கேன் பாருங்கள் மேலே செங்குத்தா, அந்த மாதிரி கடைசியில் வரும்போது பிடிச்சிங்க அப்படின்னா தான் த்ரெட்டு வந்து லூஸ் ஆகாமல் இருக்கும். தைச்சி முடித்த வாட்டி த்ரெட்டு தனியாக இருக்கும், ஹேங்கிங் தனியாக தொங்கும். இந்த மாதிரி நீங்கள் லூஸ் விட்டுட்டிங்க அப்படின்னா, நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி செங்குத்தாக பிடிச்சிட்டு விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேங்கிங் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். இன்னொரு டைம் கூட போடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஹேங்கிங் பீடு வச்சுக்கணும், அதுக்கப்புறம் சுகர் பீடு வச்சுக்கணும். சுகர் பீடை மட்டும் விட்டுட்டு ஹேங்கிங் பீடுக்குள்ளே விட்டு எந்த இடத்துல எடுத்தோமோ அதே இடத்துல நீங்கள் நீடில் குத்திடணும். கடைசியாக இந்த மாதிரி வரப்போ மட்டும் செங்குத்தாக நூலை பிடிச்சிட்டு நீங்கள் கீழே விடணும். அந்த மாதிரி பிடிக்காம விட்டீங்க அப்படின்னா நூல் வந்து மேலே எக்ஸ்ட்ரா. அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். அதே மாதிரி நூல் நீங்கள் வந்து எடுக்கும்போது ரெட்டையாக எடுக்கணும். 2ஆக எடுத்திங்கன்னா தான் நீடில்குள்ளே போடும்போது உங்களுக்கு 4ஆக கிடைக்கும். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி நூல் வந்து நீங்கள் என்ன கலர் எடுக்கலாம் அப்படின்னா, ஹேங்கிங் என்ன கலர் தொங்க விடுறீங்களோ அந்த கலர் நூல் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபைனலாக லுக் வந்து இந்த மாதிரி தான் இருந்தது. ஒரு நார்மலான எதுவுமே இதில் வந்து எம்ப்ராய்டரி இருக்குது. சாதாரணமான ஒரு ப்ளவுஸில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கூட லுக் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களோட லுக்கே கண்டிப்பாக வந்து மாற்றி கொடுக்கும். நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி வாங்கிட்டு யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் நீங்களே வந்து இந்த மாதிரி ஹேங்கிங் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.